அப்படியா? இந்த புறவையை நம்மால் செலுத்த முடியாது. அதனாலே ஒரு எழுதுகோல் கொண்டு வா. அம்மா, சிவனந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய என் பெற்றோருடைய ஓர் மன்னர் ராஜனுக்கு தாய் ஆகிய சங்கமதி அம்மையாருக்கும் அன்பு மகன் அல்லிவேந்தன் அம்மா நேர்களுக்கு நெல்லூர் பட்டினம் சென்று அந்த 7-8 மாதத்தில் வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயம்பட்டு வெற்றி பெண்ணாய் பல்லவரசு என்னப்படி எடுத்து வரும் தருவாயிலே தாகவடையானது தாகத்துக்கு எலுமிச்சை கொடுத்தால் அதை சாரி விளக்கிய உடனே பின்னமர சோலையோடு அம்மா என் உயிரானது பிராணத்தை விட்டு போய்விட்டது அம்மா. நீங்களே மாண்ட பிரகாரம் நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன்? இப்பொழுது என் தாயிடம் சென்று என் உயிரை நானே மாற்றிக் கொள்கிறேன் மன்னா. இப்பொழுதே செல்கிறேன் சுவாமி. ஐயோ மன்னா, இந்த பிரகாரமாக போர் மன்னர் வருவதுதான் காண்க.
சாதா பரமானந்தா தன்னையிலே நிற்கான் தாளம் முழுகி பித்தன் தலை நீங்குதே அழகரா 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 சண்முகா முருகா வேலவா பித்தன் தலை நீங்குதே யாருங்க என்னடா நடக்குது? நீங்க தாளத்தை முடிச்சு வாங்க, நானும் முறிக்கணும்ல. சபைக்கு வணக்கம். யாருங்க? என் படைத்தலைவர்களே, என் சகாதிபதிகளே, நண்பா. வீண் வார்த்தை தேவையில்லை. காலதாமதம் சபாஸ் சபாஸ் சபாஸ். என்னடா யோசிக்கிற, என்னடா சிந்திக்கிற? காளியாத்த கோயில் தாங்க இருக்குது. மதவா அப்படி இருந்தாலும் ஆண்டோ தாண்ட முன்னிலே அரங்கன் மேடையிலே இது நாம் எடுத்து நாடகம். எங்க என் காதலி எங்கடா போச்சு? இருக்குமே யாமந்திருக்கும் நிர்வாகிகளே, என்னை பார்த்தால் உனக்கு அப்படி தெரிகிறது. சொல்லுங்க சாமி. அப்படியா நண்பா? இன்னும் எப்படி என்றா அரங்கின் நாடகிலே நாம் நடத்தும் நாடகம் போர் மன்னன் சண்டை. போர் மன்னன் சண்டை இல்லை என்றால் பல்வாசல் கல்யாணம். இந்நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். என் பேர் என்ன? நான் எப்பேர் ஒட்டவன். பண்ணிடல போர் போடுறதுனால வந்ததுன்னு நினைக்கிறேன். யாரு நீங்க? அனைத்தும் அறிவோம். சொல்லட்டமா? நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொங்கிய நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி. நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி. என் சாம்ராஜ்யத்திலே சிங்கமும் பசுவும் ஒரு துறையிலே நீரிறங்கும்.
ஒரு பாம்பும் கிண்ணியும் ஒரு கிண்ணத்திலே பால் குடிக்கும். பாம்பை கீரியும். ஆமா. அப்பேற்பட்ட நீதிநேரம் குறையாமல் என்னுடைய சாம்ராஜ்யமா சிவனமந்தாவரி பட்டினம். பேரப்பட்ட நீதிநேரி தவறா மன்னன். ஆமா. சிவவிட்டு ஆண்டு வரக்கூடிய என்பது என்ன? மன்னாதி மன்னன், மகனமுடி வேந்தன், ராஜாதி ராஜன், ராஜமாதாண்டன், சீரிய சிந்தனை, சிலவன் எண்ணறிவி, நேர்மை குணம், நெறிமாறாத தன்மை, கனிவான மனம், கருணை வாரப்படுத்த பாரா உலகம் எல்லாம் என்னை தீராய. என்னடா 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 ஐயோ வலிக்கலையே. ஏன்னா நான் இந்த போரா சொன்னேன். போர் மன்னன் போர் மன்னன் வருகன் வரை கட்டு விட்டால் கிழக்கே வங்காள விரிகுடா, கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கு அரபிக்கடல், தெற்கே குமரி முதல் வடக்கே இமயம் வரை திக்கரசிகளும். என்னடா திக்கரசிகளும் சொல்லே. போர்வன் கை கட்டி விட்டால் கட்டி 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 அஞ்சிப்பார்வடி பணிவார்கள். கேட்ட திசைகளும் உங்க பேரு கேட்டா கிட்ட 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 நடுவாங்களே. கிட்ட 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 நடக்கணும். அப்பேற்பட்ட நீங்க ஏன் கந்துகாரர் காட்டினா வந்து பாய் பாய் தொழிறீங்க? மானதே வாங்குறானே. கந்தர்தாரருக்கு கேட்டாங்களாடா? அது ஜாமீன் நான் தான் போட்டேன். டெய்லி கந்துகாரன் பொண்டாட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்பா பேசுறா ஜாமீன் அவர் பாரு அப்படியே அப்பேற்பட்ட போரி கஞ்சா சிங்கம் போர்மடி வேந்தன் என் சாம்ராஜ் சிவனந்தர் விட்டு எப்படி அப்படி பேர் வந்துச்சு? என்ன காரணம்? அந்த ஒரு நாள் படியெழுக்கிறாங்க பரமக்கடவுள் கையில வந்தவனே படியெழுக்கும் பரமனும் பார்வதியும் மூலாக மார்க்கமாக படியெழுக்க வர படியெழுந்து விட்டு என்னடா செய்வது? படியெல்லாம் அளந்து விட்டுமே ஓய்வு வேண்டும் அல்லவா? அதனால ஓய்வு எடுக்கலாம் என்று சிறிது நேரத்திலே அமர்நாள் அந்த இடத்துல அமர்ந்தாங்களாம். அப்படி அமர்ந்தப்ப சிவனாவட்டவர் அமர்ந்து ஓய்வு எடுத்தனால் இந்த இடத்துக்கு சிவன் அமந்தாபுரி பட்டினம். ஆமா. அதனால சிவனாய் பட்டணத்தை பேர் வந்தது. அப்படி சிவனாவரி பட்டணத்திலே ஆட்சி வந்திருக்கிற என் பேர் போர்மனாக இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? கேடு. என் தந்தையாரோ சந்திரசேகரன், என் தாயாரோ சாமுண்டேஸ்வரி. ஆமா. ஒண்டியா பிறந்தீங்களா? என் தாய் தந்தை எப்படி பிறந்தார்கள் தெரியுமா? அந்த சிவனோட நாமத்தை யாரு? தெரியுமா? இந்த சிவபட்டணத்துல அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய உமா பார்வதிப்பட்டவ என்ன செஞ்சாங்க? ஒரு வெள்ளை புஷ்பத்திலும் ஒரு செவ்வரி புஷ்பத்தையும் கையில எடுத்து வச்சிருந்தாங்க. உமா ஆதிபராசக்தி. ஆமா. அப்ப பரவாட்டு பழைய வந்தாரு. உமா பார்வதி, என்னம்மா உன் கையில வெள்ளை புஷ்பமும் செவ்வரி புஷ்பமும் இருக்குது, இது என்ன செய்யணும் கேட்க, சாமி உமா பார்வதி கைத்து எடுத்த மலர் இது வீணா கூடாது அப்படின்னு சொல்லி, கவலைப்படாதம்மா உடனடியாக இந்த செவ்வரி புஷ்பத்தால என்ன மனதில் அப்படின்னு உமா பார்வதி
சொல்லிட்டு பரமனார் சொல்ல. அப்ப சொன்னதும் உமா பாதிக்கப்பட்டவ செவ்வரத்தை முன்ன வச்சு அந்த யார் கைலங்கி சிவராமனுக்கு அப்ப இந்த நந்தாகப்பட்டவர் சந்திரசேகர் பிறந்தார். ஆமா, கையில் இருப்பது வெள்ளை புஷ்பம். வெள்ளை புஷ்பத்தால அண்ணாவட்ட மாயவன் நினை அப்படி சொன்னதும் மாயவன் நினைச்சாங்க. மாயவன் நினைச்சதும் என் தாயாகப்பட்ட சாமுண்டேஸ்வரி பிறந்தாங்க. சந்திரசேகரனும் சாமுண்டேஸ்வரியும் உமா பார்வதியும் பரமனுடைய அருளால் பிறந்தாங்க. பிறந்த உடனே இருவரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சிவபட்டணத்தை நாங்க அமர்ந்து போனதுனால இதுக்கு சிவன் அமர்ந்தாபுரி பட்டினம் அப்படி பேரை வச்சிருக்கிறோம். இந்த சிவபட்டணத்துல நீங்க இருவருமே கல்யாணம் பண்ணி வாழ்ந்து வாங்க. காலம் கடந்து போகும். காலம் கடந்து போகும். உங்களுக்கும் ஒரு ஆண்மகன் பிறப்பா. அவனுக்கு பொருத்தமான பேர் வச்சுட்டு என் பாதம் வந்து நீங்க சேருங்க அப்படின்னு பரமனும் பார்வையும் வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நாள் கடந்து பாடினு சிவபட்டணத்து எவ்வித குறையும் அல்லாமல் என் தாய் தந்தை வாழ்ந்து வந்தார். ஆமா, அப்படி வாழ்ந்து வரப்ப சிவன் சொன்னமாகவே ஆண்மகனாக பாலையில ஒரு குலை காய்ப்பது போல் அள்ளி செல்லமாக ஒருவன் நான் பிறந்தேன். பிறந்த உடனே அன்றைக்கே பரமன் சொன்னாரு, பொருத்தமான பேரை சொன்னாரு. அதனால இந்த ஆண்மகனுக்கு போர் மன்னன் அப்படி பேர் வைக்கலாம் சொல்லி 10 மாதம் நின்றது. நான் பிறந்தேன். பிறந்த உடனே எனக்கு போர் மன்னன் பேரை வச்சு எனக்கு வயது 16 நிரம்பியது. 16 அப்ப ஆமா, அப்ப நிரம்பின உடனே மகனே இந்த சிவனாமந்தாதி பட்டணத்தை நமக்கு பட்டம் கட்டிட்டு நாங்க இப்பொழுது பரமனை பார்க்க போகணும். பரமனுடைய பாதம் போய் சேரணும். ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த வரமே அப்படிதான் அப்படின்னு அந்த சிவனை போகணும் சொல்லி என் தாய் தாயை எடுத்து சொல்ல. அப்பா பெற்ற மகன் நான் இருக்கிறேன். விதி வந்தா யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய் தாவணும். விதி வர்றது முன்னாடி போறது என்ன காரணம் கேட்க, இல்லப்பா அன்னைக்கு சிவனங்களை பிறக்க வைக்கிறப்ப எங்களுக்கு கொடுத்த வரமே அப்படிதான். அதனால அதை நம்ம மீற முடியும், தட்டவோ தவிர்க்கவோ நமக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனதி பட்டணத்தை எனக்கு பட்டம் கட்டிட்டு எங்க ஆயுதநாகப்பட்டவர் புறப்பட்டார் கைலங்கிரிக்கு. ஆமா, அப்படி கைலங்கிரிக்கு போறப்ப எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, மகனே அல்லும் பகலும் 60 நாளைக்கும் இந்த சிவனதி பட்டணத்துல இங்கதான் பாஷாலி லிங்கம் இருக்குது. பாஷாலி லிங்கம். பாஷாலி லிங்கம். ஆமா, அந்த லிங்கமாகப்பட்டது இங்க எங்கும் இல்ல, நம்ம சிவனாமந்தாதி பட்டணத்துல இருக்குது. இந்த பாஷாலி லிங்கத்துல அல்லும் போல 60 நாளையும் உனக்கு காலை இருந்துச்சு என்ன வேலை? என்னடா வேலை? அது கேட்கல கோமாளி. ஒரு கட்டை உள்ள போடுங்க. அது இல்ல மகனே, காலை இருந்ததும் காலைக்கிழமை முடிச்சிட்டு உனக்கு என்ன வேலை? 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் கால்பட ஜலம் கொண்டு வந்து இந்த லிங்கத்துக்கு, இந்த பாஷாலி லிங்கத்துக்கு நீ பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா கால்பட ஜலம் கேக்குறீங்க, அது எங்க போறது அப்படின்னு கேக்குறப்ப அப்பதான் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, மகனே 1ஆம் ஜாமத்துல நீ சமுத்திரத்துக்கு போ. 2ஆம் ஜாமத்துல ஓடும் கங்கை ஒரு நிமிடம் உறங்குமா? ஓடும் கங்கையே ஒரு நிமிடம் உறங்கும். ஆமா, நீங்க அப்படி பேச முடிக்கிறீங்க. இல்ல இல்ல ஓடும் வச்சிருந்த அந்த குளிருக்கு தான் வேற ஒண்ணு. நீங்க வச்சுக்கலாங்க, பேசிக்கலாம் எதா இருந்தாலும். அப்படி சாமி என்ன அடிக்கிறது ஒண்ணு, செத்த பாம்பு அடிக்கிறது ஒண்ணு. சரி, எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் வாயிலே பேசலாம். அப்படி 1ஆம் ஜாமம் விட்டுட்டு 2ஆம் ஜாமம் சமுத்திரத்துக்கு போ. 3ஆம் ஜாமத்துல கங்கை உறங்கி கொண்டிருக்கும். அந்த ஜாமத்துல இரவாக ஓடும் கங்கையிலிருந்து ஒரு ஜலம் கொண்டு வா. அந்த ஜலத்தை கொண்டு வந்து 4ஆம் ஜாமம் விடுவதற்குள்ளாக இந்த பாஷாலி லிங்கத்தை நீங்க பூஜை செய்யி அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டு புறப்பட்டார் கைலங்கிரிக்கு. அன்று முதல் இன்று வரை அவரை பேச்சு மீறி பேசக்கூடாது. தட்டுவோ தவிர்க்கோ நான் பிள்ளையா அவளுக்கு பிறக்கல அப்படி மனசு நினைச்சு அன்று முதல் இன்று வரை இந்த பாஷாலி லிங்க நான் போறது ஜலம் கொண்டாடுறது பூஜை செய்கிறது இப்படியே இருந்துட்டு வந்தேன். அப்படி இருக்க ஒரு நாள் அதே சமுத்திரத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆமா ஆமா, பார்த்ததும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் சொன்னா வர்றாங்களோ ஒரு ஊரே சண்டைக்கு. ஆமா, எல்லாத்தையும் கட்டு போட்டு வந்துச்சு. பேரப்பட்ட ஆளு ஒரு ஊரு 2 ஊர் வந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. நீங்க அப்பேற்பட்ட வீர தீர புதுபலம் படித்தவர்.
அவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சதும் வந்தார் மகாவிஷ்ணு மாயராகப்பட்டவர். அப்பா ஒரு பெண்ணை உத்து பார்த்தால அவ கற்பழிஞ்சிருவா. நீ யாரும் இல்லாத நேரத்துல அந்த பொண்ணை துரத்து இருக்கிற கை தொட்டு இழுத்து இருக்கிற, அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. அவ யாரு தெரியும் எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்றப்ப அவ வேற யாரும் இல்லப்பா, பாண்டவருக்கு தங்கை, அவர் பேரு சங்குபதி அப்படின்னு சொன்னதும் சங்குபதிய நீதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லதும் சரி பெரியவர் வாக்கு பெருமான் வாக்கு அப்படி மனசுல நினைச்சிட்டு சங்குபதி கல்யாணம் பண்ணி இந்த சிவகங்கை எனக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான். ஆமா கேடு அள்ளி செல்லமாக ஒரு ஆர்மகன் சொன்னானே, என் மகன் பேரு என்ன? என் பேர்தான் சமத்தாளி அள்ளி வேந்தன். ஆமா என் மகனுக்கு இன்னைக்கு 5 சிறு வயது அரியா வருவோம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை வருவோம். அந்த கிழவாலம் நான் இன்றைக்கு எங்க இருக்கிறேன்? எங்களா இருக்கிறேன்? செல்லப்பட்டு மேகல ஏன்டா அழுகிற இப்படி? கதையில எங்க இருக்கிறேன்? கதையில ஆமா நான் இப்ப சிவனாதிபட்டினத்துல காணத்துல இருக்கிறேன். காணத்துல இருக்க காரணம் என்ன என்பா, குடும்பத்தையே பார்த்துட்டாலும் குடிமக்களை பார்ப்பது யாரு? குடிமக்கள் நலமோடு இருந்தால் கொட்டவன் நலமோடு இருக்கலாம், கொட்டவன் நலமோடு இருந்தால் குடிமக்கள் நலமோடு இருக்கலாம். அப்படி மனசுல வச்சு காட்டுக்கு போனா மக்கள் குறை தீர்ப்பது 6 மாசம், வீட்டுக்கு போனா குடும்பத்தை பார்க்கறதுக்கு 6 மாசம். அங்க 6 மாசம் இங்க 6 மாசம். ஆமா நான் இப்ப காணகத்துக்கு வந்து வேட்டையாடி எல்லாம் முடிச்சு இன்றோட 6 மாத காலம் முடிஞ்சு போச்சு. 6 மாச காலம். ஆமா இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுங்க. ஆமா இப்ப போக முடியாது. ஏன்டா? பூத்து முடிச்சு சம்பளம் வாங்கிட்டு போலாங்க. எழுத்துறா கோமாளி கிட்ட கதையிலடா. ஆமா அப்படி போவதா இருந்தாலும் அன்றைக்கு என் மகனாவ தள்ளி வேணும். அப்பா நீ காணகத்துக்கு வேட்டையாட போற, நீ திரும்பி வர்றப்ப எனக்கு பிடிச்ச விளையாட புள்ளிமான் வேணும், நான் சேர்ந்து விளையாட எனக்கு சென்னாய் வேணும், நான் ஓடி விளையாட எனக்கு ஒட்டகஜீவி வேணும், பிடித்து விளையாட சிங்கம் வந்தாம இருக்கும். இப்படி மின்ன மிருகங்கள் எல்லாம் கொண்டு வான்னு சொன்னதும் என் மகன் பேச்ச கேட்டு எல்லா மிருகத்தையும் பிடிச்சு என் ஜோலாபைய போட்டு இருக்கிறேன். ஆமா அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா எல்லா மிருகத்தையும் ஒரே கயிறா கட்டி என் மகன் விளையாடிட்டு அந்த மிருகத்துல அருணாகதியில கட்டிக்குவோம். அருமையான ஐடியாங்க. ஆமா அப்பேற்பட்ட வீரமகனாகப்பட்ட என்பவர் அள்ளி வேந்தன். அப்படி இருந்தாலும் இப்பொழுது வீட்டுக்கு போகணும். புறப்படலாமா? வா பார்க்கலாம்.